எழுப்புதல் வேண்டும் அப்படி எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இல்லையா? எழுப்புதல் தீ எங்கும் பரவ வேண்டும். எழுப்புதலை நீங்கள் ரிவைவல் ஃபயர், எழுப்புதலை நீங்கள் ஒரு அக்கினிக்கு தீக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அது பரவ வேண்டும். அப்படி தானே? எழுப்புதல்னு சொன்னால் அந்த இடத்துல பற்றி எரிகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது, ஒன்றை குறித்த ஒரு தெளிவை அது குறிக்கிறது இல்லையா? எழுப்புதல் ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு திரும்புதல் என்பதை குறிக்குது. அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்குது இல்லையா? எழுப்புதலுடைய அர்த்தத்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன். என்ன காரணம், என்ன எழுப்புதல்னு சொல்கிறோம்? நம்ம எல்லாம் இந்திய தேசத்தில் எழுப்புதல்னா எல்லா கிறிஸ்தவர்கள் எழுப்புதல், உலகத்தில் எழுப்புதல் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படிதானே? அப்போ எழுப்புதல் என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை, மனம் திரும்புதலை, ஒரு எழுச்சியை, ஆண்டவரை குறித்த அறிவை, எல்லாருக்கும் இந்த காரியம் தெரிய வேண்டும், எல்லாம் ரட்சிக்கப்படணும், சுவிசேஷம் எல்லா இடத்துக்கு போக வேண்டும். இதான் எழுப்புதலுடைய அர்த்தம். அப்போ ஒரு மாற்றத்தை, மனம் திரும்புதலை அது குறிக்குது. அது எல்லா இடமும் பரவ வேண்டும் இல்லையா? அப்போ எழுப்புதலின் தீ என்று சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நல்லது. எழுப்புதலுடைய தீ பரவ என்ன வேணும்? கொஞ்சம் அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அக்கினி பொறி வேண்டும்ல. எழுப்புதலை நீங்கள் பரவுகிற ஒரு தீக்கு நம்ம இவ்வளோ நேரம் அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தவறல்ல. இப்போ எழுப்புதல் பரவுவதற்கு ஜெபிச்சா அப்படி எழுப்புதல் உண்டாகிவிடுமா? எழுப்புதலின் தீ பரவுவதற்கு ஜெபம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் எழுப்புதல் உண்டாகிறதற்கு, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பொறி வேணும்ல, அக்கினி பொறி வேண்டும். அப்போ ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் எழுப்புதலுக்கான ஆரம்பம் சரியாய் உண்டாயிருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு வேலையாய் காணப்படுகிறது. என்ன சொன்னால், எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே, எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆனால் எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்? அது சரியான ஒரு காரியமாக இருந்தால் தானே அது பரவும் போது அது சரியாய் பரவும். இல்லை என்று சொன்னால் ஒரு தீ காட்டியும் அழித்து விட முடியும். அதே நேரத்தில் ஒரு தீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற முடியும். அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி தானே. அப்போ பொறி எங்கே காணப்படுகிறது என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபிக்கிறது மிக மிக முக்கியம். உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். எழுப்புதல் இந்திய தேசத்தில் தான் உண்டாக போகுது. எழுப்புதல் இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ஆரம்பிக்க பொழுது அப்படின்னு தீர்க்க தரிசனமாலாம் சொல்லலாம். ஆண்டவர் சொன்னார்னா விரும்பலாம். இந்திய தேசம் உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும், எழுப்புதல் இங்கே தான் ஆரம்பிக்கணும் என்று சொல்லி நம்முடைய ஜென்ம தேசமாக இருக்கிறபடினால் யோசிக்கலாம். நம்ம எந்த இடத்துல ஊழியம் பண்ணுறோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். நம்ம பிறந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். விருப்பம் தவறே அல்ல, செபிக்கிறது தவறல்ல. அதே நேரத்தில் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது எழுப்புதலுடைய தொடக்கம் என்ன புரிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அநேகர் இதை குறித்தல்ல, ஜெபிக்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா சில காரியங்களை புரியாமல் ஜெபிக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி கவனிக்கும் போது நான் நோட் பண்ணி சொல்லுவது உண்டு. என்னுடைய சபையில் எல்லா இடத்துலையும் நான் போய் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, ஆண்டவரே எனக்கு கனியை தாரும், நான் ஆவிக்குரிய கனி நிறைந்தவளாய் நான் காணப்படணும், கனியினால் நிறையணும், தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நான் கேட்கும் பொழுது என்னுடைய சென்னைக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது, கனியை நீ ஆண்டவரிடத்தில் கேட்காத, ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்கிறார் நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. வரங்களை கேட்கலாம், விசேஷமான காரியங்களை கேட்கலாம், ஆனால் கனியை கொடுங்க ஆண்டவரே, கனியை கொடுங்க ஆண்டவரே. கனி கொடுப்பது ஆண்டவருடைய வேலை அல்ல. கனி கொடுக்கிறது எப்படி என்று சொல்லி அவர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கொத்தி தண்ணீர் பாய்ச்சுகிறவராய் இருக்கிறார். கனி கொடுக்க வேண்டியது யார் தெரியுமா? நீதான். என்ன நீ கேட்க வேண்டும், அல்லது என்ன நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது உன்னை எப்படி சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும்னா, மெய்யான திராட்சை செடியில இணைக்கப்பட்டிருக்கிறேனா, நான் கொடியாக மெய்யான திராட்சை செடியில இணைக்கப்பட்டு கனி கொடுக்கிறேனா, அல்லது ஏதாவது ஒரு திராட்சை செடியில மெய்யான திராட்சை செடி அல்லாத ஒன்றில் இணைக்கப்பட்டு கனி கொடுத்து கொண்டிருக்கிறேனா. அநேக நினைப்பதுண்டு, திராட்சை செடியில இணைக்கப்படலைனா கனி கொடுக்காது. உண்மை. அதே நேரத்தில் பொய்யான திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி ஆகிய கிறிஸ்துவல்லாத ஒன்றில் இணைக்கப்பட்டு கூடும் தன்னுடைய முயற்சியினாலே கனி கொடுக்கிற அநேகர் உண்டு. அந்த கனி ஆண்டவருக்கு பிரியமான கனி அல்ல. மெய்யான திராட்சை செடி ஆகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டு கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இப்ப கனியை ஆண்டவரிடத்தில் கொடுமாண்டவரே என்று கேட்பது சரியான ஒரு ஜெபமே அல்லவா?
கனி நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் உன்னை கொத்துவார், இதெல்லாம் தட்டுவார், நீ இதெல்லாம் மாறணும்னு சொல்லுவார். அப்போ அதெல்லாம் ஆண்டவர் செய்யறதுக்கு நீ ஒப்பு கொடுத்தனா, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் நல்ல கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் உணர்த்தும் போது நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பினால், நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் கனி நீ கொடுப்ப. யாரும் சொல்லவே வேண்டாம், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அது ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும். அந்த கனியை குறித்த வேதம் பேசுது. அப்போ கனி கொடுங்கள், கனி கொடுங்கள். ஆண்டவரே எனக்கு கனியை கொடுங்க, கனி கொடுங்க கேட்காதீங்க. அது அர்த்தமற்ற ஜெபம். உன்னை கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதற்கெல்லாம் காரியங்களை செய்து வைத்திருக்கும் போது நீ கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உதவி செய்யும் என்று கேட்கலாம். அதே போல எழுப்புதல் தீ பரவுவதற்கு செபிக்கலாம். ஆனால் அக்கினி பொரிய போடும் ஆண்டவரை, இங்கே போடுங்க ஆண்டவரை. ஆண்டவர் ஆல்ரெடி போட்டு இருக்கிறார். ஆல்ரெடி அக்கினி பொரியை அவர் போட்டு இருக்கிறார். அந்த அக்கினி பொறி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சா எங்க இது ஸ்டார்ட் பண்ணணும், எங்க எழுப்புதல் தொடங்குகிறது, எங்க ஆரம்பமாகுது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அந்த எழுப்புதல் பரவும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திற்கும், உன் சபைக்கும், உன் தேசத்திற்கும், இந்த உலகத்துக்கும் அது கொண்டு போக முடியும். அப்போ எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது லூக்கா 12:49 பொறி என்கிற காரியத்தை குறித்து நீ அங்கே பார்க்க முடியும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகணும், பரவணும் ஆண்டவர் விரும்புகிறார். பற்றி எரிவது என்று சொன்னால் எழுப்புதல். ஆனால் அக்கினி பொறி என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னதான அந்த காரியங்கள் என்று சொல்லி அர்த்தம். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன். நினைக்கிறீங்களா போடலன்ட்டு? ஆண்டவர் போட்டு விட்டு போனார் இல்லையா? அதனால தான் நம்மள அப்படி நிற்கிறோம். 2000 வருடங்களாய் அநேகர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சுதந்திரம் அடைந்திருக்கிறேன், விடுதலை ஆகி இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிற காரணம் என்ன? அவர் அக்கினியை போட வந்தார், அவர் போட்டார், பொறியை போட்டார். அப்ப இந்த நாளில் அந்த அக்கினி பொறினா என்ன? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள். நித்திய ஜீவனை குறித்து எதுக்கு வந்தார் அவர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்காக வந்தார்? இழந்து போனதை தேட வந்தேன், இழந்து போனதை ரட்சிக்க நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. என்னுடையவர்களை நான் சேர்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னாரு. என்னுடைய நாமத்து மேல் விசுவாசத்தை வைங்கன்னு சொன்னாரு. நித்திய ஜீவனை குறித்து பேச வந்தாரு. உயிர்த்தெழுதலை குறித்து பேச வந்தாரு. சொன்னார், நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல். அப்ப அக்கினி பொறினா என்ன தெரியுமா? சுவிசேஷம். அவர் சுவிசேஷமாய் சொன்ன காரியங்கள். ரொம்ப பல வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் அக்கினி பொறி என்று சொல்லுவது அது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அது உங்களுடைய நித்திய ஜீவனை, மெய்யான சுவிசேஷத்தை, நீங்க பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதான அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் என்று சொன்னால், அக்கினி பொறி என்று சொன்னால் அது ஆண்டவர் சொன்னதான காரியங்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிற காரியங்கள். சிம்பிளி டாக்கிங், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற காரியங்கள், மெய்யான இயேசுவை குறித்து பேசுகிற காரியங்கள், மெய்யான தேவனை குறித்து சொல்லுகிற காரியம் தான் முதலாவது அந்த பொறி, அக்கினி பொறி. அப்ப அந்த அக்கினி பொறி எங்கே காணப்பட வேண்டும்? அது பரவும் போது எப்படி பரவ வேண்டும்? எழுப்புதெல்லாம் முன்னாடியே காணப்படுது. உலகத்திலே பார்ப்பீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க. யார் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்புப்படி கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். கிறிஸ்தவ மார்க்கத்தார் தான் அதிகமாய் காணப்படுறார்கள். ஆண்டவரோ பார்த்து சொல்லுகிறார், இது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குன்ட்டு. அப்படியே கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். அப்ப இன்றைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? எல்லாரும் அந்த மெய் தேவனை அறிந்திருக்கிறவர்களா? சரியான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களா? இந்த இயேசு யார் என்று அறிந்திருக்கிறவர்களா? எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்னு சொன்னால் இயேசு இப்படி சொல்ல மாட்டாரே, விரிவான வாசல் கேட்டுக்கு போறது என்று சொல்லி. ஆனால் நேரோ கேட் என்று சொல்லும் பொழுது, குறுகின வாசல் என்று சொல்லும் பொழுது, குறுகின வழி என்று சொல்லும் பொழுது அவர் தன்னை குறித்து பேசுகிறார் அல்லவா? நானே வாசல் அப்படி சொல்றாரு. கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லுகிறாரே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாமா? இயேசு சும்மா சொல்லிட்டு போக மாட்டாரு. மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை அளவா கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்ப எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக தான் எழுப்புதல் என்று நினைத்து கொண்டதுன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தார் மாற்றுவதுதான் எழுப்புதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. அப்படிப்பட்ட எழுப்புதல் ஆல்ரெடி இருக்குது. மெய்யான எழுப்புதல் என்னன்னா, இயேசு யாருன்னு மெய்யா ஜனங்கள் அறிந்து கொண்டு தங்களுடைய மனதை அவருக்கு ஒப்பு கொடுப்பது, அவரை ஏற்றுக்கொள்வதை அது குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த மெய்யான இரட்சகருடைய வருகை அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை அது சமீபமாய் இருக்கிறது.
ஆயத்தமாய் நாம் காணப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எவ்வளவு எச்சரிப்பு செய்திகளை நீங்க கேட்பீங்க. இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, ரகசியமா வந்து கொண்டு போக போறாரு, 606 வந்து புரிந்து கொள்ள போகிறாங்க, இது அது என்று சொல்லி பல காரியங்களை நீங்க கேட்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள்ல அது ஒன்றொன்றை குறித்தும் எதை குறிக்கிறது நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நம்முடைய சப்ஜெக்ட் அது கிடையாது. அக்கினி பொறி என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம், அவரை குறித்த அந்த சத்தியத்தை அறிவிக்கிறதான காரியம். அந்த சத்தியம் எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். மெய்யான எழுப்புதல் என்று சொன்னால் மெய்யான அக்கினி பொறியிலிருந்து அது ஆரம்பமாகும். அதுக்கு ஒரு மையம் காணப்படுது அல்லவா? அந்த மையத்தை குறித்து நாம் பேச வேண்டியதான தருணத்தில் சபை காணப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்ப அக்கினிக்காக ஜெபிக்கிறதற்கு முன்பாக அக்கினி பொறினா என்ன ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேனா, நான் அதை தான் விசுவாசித்திருக்கிறேனா, நீர் அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொன்னீர், நீர் போட்டீர் ஐயா. அப்ப அந்த அக்கினி பொறி என்னன்னு அறிந்திருக்கணும். அதன் அடிப்படையில் சுவிசேஷம் வெளியே போகிறதா, அதன் அடிப்படையில் ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களா என்று சொல்லி சபையும் மற்ற எல்லா ஜனங்களும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதான காலகட்டத்தில் இருக்கிறோம். முக்கியமாய் சபையை நடத்துகிறவர்கள், சுவிசேஷகர்கள், பெரிய போதகர்கள் எல்லாருக்குமாய் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, அக்கினி பொறினா என்னன்னு அறிந்து கொள். நான் போட்டதான அந்த அக்கினி அது என்ன, அது என்ன என்று அறிந்து கொண்டு நீ ஜெபிக்கும் பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அநேகர் அந்த நெருக்கமான அந்த வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு இந்த இயேசுவை கண்டுகொள்ளுவார்கள். அது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறபடினால இந்த காரியத்தை இந்த தியான வேளையில உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன்.